என் நேம் சங்கரி, நான் திருச்சியிலேருந்து வரேன். நான் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆயிருக்கேன். டிஎன்பிஜிசிஎல் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே தான் போட்டிருக்காங்க சென்னையில். ஆக்சுவலி இட் இஸ் அ வெரி ஃபீல் குட் மூமெண்ட். சிஎம் சார் கையாலே நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு வாங்கினோம். அண்ட் எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக சார் டைம் எடுத்து கொடுத்து எல்லாருமே பேசினது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. கண்டிப்பா எஸ் சார், ஷுவர்லி. பிகாஸ் நம்ம வந்து நியூஸ்ல லைவ் அப்டேட் பாக்குறோம். அண்ட் வெள்ளை அறிக்கை இதெல்லாம் ரிலீஸ் பண்றதுக்காக நிறைய மீட்டிங்ஸ் எல்லாமே இபிலுமே கண்டக்ட் பண்றாங்க. அண்ட் சிடிஆர் நிர்மல்குமார் சாருமே கண்டினியூஸா வந்துட்டு நமக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இது மாதிரி 2.5 lakh crore வந்துட்டு அவங்கள்ட்ட கடன் இருக்கு. இது எல்லாமே வி பீயிங் யங் ஜெனரேஷன், அப்கமிங் ஜெனரேஷன், நாங்கள் வந்து எந்த ஒரு ஊழல்லையும் இன்வால்வ் ஆகாம, எந்த லஞ்சமும் வாங்காம, எப்படி நாங்கள் வந்து இந்த ஒர்க்குக்கு ஈவன் ரூபி கூட செலவு பண்ணாம த்ரூ அவர் டேலண்ட் நாங்கள் வந்தோமோ வி வில் கிவ் அவர் பெஸ்ட் டு தெம். இப்போ ஏஏ செலக்ட் ஆயிருக்கேன். என் பேர் வந்து பிரசாத் விஜயராஜ், புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து வரேன். இது வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கிடைச்ச 1 monthலேயே வந்து பிளேஸ்மெண்ட் போட்டாங்க. ரொம்ப சீக்கிரமாக இந்த ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது நம்ம எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் வந்து 15,000 போஸ்ட் வந்து கிட்ட விரைவாக 1 yearலேயே முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது கிடைச்சிச்சுன்னா என்னை மாதிரி நிறைய படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், வருஷக்கணக்காக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சீக்கிரமாக பெனிஃபிட் ஆவாங்க. நம்ம எலக்ட்ரிசிட்டி செக்டருமே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இது நல்ல சான்ஸு. இந்த கவர்மெண்ட் சீக்கிரமாக பண்ணணும்னு நம்புகிறோம். பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ. ஓகே, ரொம்ப டேமேஜ் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வின்டர் சீசனில், ரெய்னி சீசனில் தான் மழை பெய்யறப்போ நிறைய டேமேஜ் வருது. அப்படிங்கிறப்போ ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸை நம்ம இப்போ ப்ரெசென்ட் அச்சீவ் பண்ணுற மாதிரி நிறையா ரோந்து பணியில் விட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறையா டீம்ஸ் நிறையா விட்டுருந்தாங்கன்னா நம்ம வர சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஹேண்ட் சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ இருக்கிறது என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்டெகிரிட்டியோடய ஹானஸ்டாகவே நான் ஒர்க் பண்ணுவேன். ரெண்டாவது மக்களுக்கு தேவைப்படுறப்போ நான் என்னோட ப்ரெசன்ஸ் அங்கே கண்டிப்பாக இருக்கும். நான் வந்து நவீன்குமார், நான் விழுப்புரத்துலேருந்து வரேன். நான் ரொம்ப வருஷமாக இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கேன். எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்க வந்து அதே ஃபீல்டில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் வந்து எழுதலாம். நிறைய பேர் Group 2, Group 1 அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பட் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வேலைக்கு போகணும், கவர்மெண்ட்டில் போகணும், ஒரு ப்ரெஸ்டீஜியஸான போஸ்ட் போகணும் அப்படின்னா கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் இருக்குது. அது கிளியர் பண்ணிங்கன்னா உங்கள் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் என்ன படிச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் வந்து நீங்கள் பார்க்கலாம்.